இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஎஃப் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி வித்ட்ரா பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி தான் வெளியாகி உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஹான்ஸ்மெண்ட் இன் த எக்ஸிஸ்டிங் எலிஜிபிலிட்டி லிமிட் ஆஃப் 16G கிளைம் ஃபார் ஆட்டோ கிளைம் ப்ராசஸிங் ஃப்ரம் 50,000 to 1 lakh rupees ரெக்கார்டிங் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 68G கிளைம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இல்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் இந்த இல்னஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு முன்னாடி 50,000 மட்டுமே வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தது. தற்போது வந்து அந்த அமௌண்ட்டை டபுள் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூ ஆச்சு இருந்ததுன்னா 1 lakh வரைக்கும் இல்னஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இபிஎஃப்ஓன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இபிஎஃப்ஓ யுஏஎன் லாகின் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே யூனிஃபைட் போர்ட்டல் epfindia.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சாவும் பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளைம் ஃபார்ம் 3119 சொல்லியிருக்கும். அந்த கிளைம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் கிளைம்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் வந்து மெம்பருடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கேஒய்சி டீட்டெயில்ஸ் இருக்கும். மெம்பருடைய டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்காக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கிட்ட சர்வீஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்தோடனே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பிஎஃப் வித்ட்ராவல், பிஎஃப் அட்வான்ஸ் பென்ஷன் வித்ட்ராவல்னு சொல்லியிருக்கும். அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் ஜாயின் பண்ண டேட், அந்த மாதிரி எல்லா டேட்ஸுமே இருக்கும். நீங்கள் ஐ வாண்ட் அப்ளை ஃபார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு செலக்ட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதில் போய்ட்டு சர்வீஸ் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரீசன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இல்னஸ்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். 5,000 10,000 எவ்வளோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு எம்ப்ளாயி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு சிட்டி நேம், உங்களோட பின்கோட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ண பிறகு அப்லோட் ஸ்கேனடு காப்பி ஆஃப் செக் ஆர் பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட செக் புக் அல்லது பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணணும். அது 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம் வந்து கிளியராக தெரியணும். உங்கள்கிட்ட செக் புக் இருந்தால் செக் புக் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா உடனடியாக அப்ரூவல் கிடைக்கும். பாஸ்புக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி கெட் ஆதார் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும்.
அதன் பிறகு நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸ்லேயே போய்ட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.